அன்புடையோருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் 1000 ஆண்டுகளை கடந்து ஆன்மீக ஆட்சி செய்து வரும் திருச்சி தப்லே ஆலம் பாதுஷார் அலியுல்லா அவர்களுடைய தர்கா ஷெரீஃபுக்கு தாங்க வந்திருக்கோம். அவர்களுடைய அழகிய பிறப்பை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா, இஸ்தான்புல் நாட்டில் பஹனசா என்ற நகரில் மாபெரும் அரசராக சையத் அகமது கபீர் ஆட்சி செய்து வந்திருக்காங்க. அதாவது தந்தையார் 45 வயசு வரையும் அவருக்கு குழந்தை இல்லாதனால, பல வைத்தியங்கள் செஞ்சு பயன் இல்லாதனால அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மனவேதனையோட மதினா ஷெரீஃபுக்கு சென்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா ஷெரீஃபில் நின்று தங்களுடைய மனக்கவலைகளை சொல்லி அழுது துவா செஞ்சுருக்கிறாங்க. அன்னைக்கு இரவே பார்த்திங்கன்னா, கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் தோன்றி ஒரு மாதுளை பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அகமது கபீர் கவலைப்படாதீர், அல்லாஹ்வின் அருளால் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்குழந்தை இறைநேசர்களின் உயர்ந்த பதவியான குத்பு என்கிற அந்தஸ்தை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதோட தொடர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக விரைவில்